இது மகிமை நேரம். உடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தேவ பிள்ளைகளுக்கு அவர் பலன் கொடுப்பார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தர் பேரில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் நம்பிக்கை வைக்கிறதே நம்முடைய பலன் என்பதை எல்லாம் குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தர் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறார், நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிறார் என்று பார்த்தோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறார். எப்படி நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறார் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 138 சங்கீதம் 3 நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். பிரியமானவர்களே, தாவீது சொல்றாரு, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நான் பயந்து கொண்டிருக்கிற நேரத்திலே, என் ஆத்துமாவிலே சோர்ந்து போய் தளர்ந்து போய் என் ஆத்துமா பயந்து கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தர் நீர் என்னை பலப்படுத்தி உன்னுடைய பலன் எனக்கு தந்து தைரியப்படுத்துகிறீர் என்பதாக சொல்லுகிறார். அப்ப நம்முடைய ஆத்துமா உள்ளான மனுஷனிலே ஒரு பயம், ஒரு தைரியம் இல்லாத சூழ்நிலை காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். இந்த உலக பிரகாரமான காரியங்களில் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு நேரடியாக அல்லது சாதகமாக இருந்தாலும், நல்ல படிப்பு, நல்ல பதவிகள், நல்ல செல்வாக்கு, நல்ல பணம் வசதிகள் இருந்தாலும் யாருடைய ஆத்துமா அது பலவீனமா இருக்கிறது என்பதை மனுஷனால் நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அநேக செல்வந்தர்கள் தன்னுடைய ஆத்துமாவிலே தோற்று போய் தன் ஆத்துமாவை பலவீனப்படுத்தி தைரியம் இல்லாதவர்களாய் தற்கொலை செய்து கொண்டவர்களை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நம் ஆத்துமாவை பலப்படுத்துகிறவர் தேவன். அப்போ நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறது எது என்று நாம் வேதத்தில் இருந்து பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய ஆத்துமா பலப்படும். அதான் தாவீது சொல்லுகிறாரு, நீர் உடைய பலன் எனக்கு தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லுகிறாரு. அதே போல புதிய ஏற்பாட்டு நாட்களில் அந்த ஆதி திருச்சபையினுடைய காலங்களிலே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சீஷர்கள், கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்கள் எத்தனையோ வழிமுறைகளை, நான் மரித்து உயிர்த்த பிறகு நீங்கள் இப்படி செய்ய வேண்டும், என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், உலகமெங்கும் போய் நீங்கள் சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தும் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆத்துமாவிலே பயந்து அவர்கள் சோர்ந்து போய் இருந்தார்கள். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு அருளப்படும் பொழுது அவர்கள் பலனடைந்தார்கள். எல்லா விதத்திலும் அவர்கள் பலனடைந்தார்கள். யாரை குறித்தும் அவர்களுக்கு பயம் இல்லை. அவர்கள் தைரியமாக கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் ஜீவனுள்ள தேவன், அவரே மெய்யான குமாரன், அவரே வானத்திலிருந்து பிதாவினால் அனுப்பப்பட்ட குமாரன் என்று அவர் திருஷ்டாந்தமாக அறிவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவரை மாம்ச பிரகாரமாக பார்க்கிறவர்கள் அவர்களை பார்த்து, இவர்கள் அறிவில்லாதவர்கள், பேதமை உடையவர்கள், பயந்தவர்கள், எப்படி தைரியமாக பிரசங்கிக்கிறார்கள் என்று பேதுருடைய பிரசங்கத்தை குறித்து அவர்கள் சந்தேகப்பட்டதை நாம் வாசிக்க முடியும். அப்போ பேதுருக்குள்ளே இவ்வளவு ஒரு தைரியம் எப்படி வந்தது என்று பார்க்கும் பொழுது, அந்த பெந்தைகொஸ்தே நாளிலே அவர்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவி அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு தைரியம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்தார்கள் என்று பார்க்கிறோம். தாவீதுடைய அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணினார். அவருடைய சகோதரர் மத்தியிலே அவரை அபிஷேகம் பண்ணினார். அப்புறம் 1 சாமுவேல் 16 சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே வந்து இறங்கி இருந்தார். பாருங்க, அவருடைய சகோதரர்கள், ஒரே தகப்பனுடைய குமாரர்கள், ஈசாயினுடைய குமாரர்கள் அத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின அந்த தாவீதுக்கு ஒரு ஆத்துமாவில் ஒரு பலன் இருந்தது.
அவர் கர்த்தருடைய வல்லமையை அந்த கோலியாத் வந்து நிற்கும் பொழுது பலன் உள்ளவனாக அந்த கோலியாத்தை எதிர்த்து நின்று அவனை ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இருந்ததினால் அவனுடைய ஆத்துமாவை அவர் பலப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆத்துமாவிலே பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பவுல் அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது கொரிந்தியர் சபையை குறித்து சொல்லுகிறாரு, நீங்க மாம்சத்துக்கு உரியவர்களா நீங்க இருந்தனால நீங்க பலவீனமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நீங்க இன்னும் மாம்சத்திற்குரிய காரியங்கள், மனுஷ மார்க்கமாய் நீங்க நடக்கிறீங்க, ஆவிக்குரிய சிந்தை இல்லை, ஆவிக்குரிய காரியங்கள் உங்களிடத்துல காணப்படவில்லை. அப்போ ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய காரியங்கள் உள்ளவர்கள் பலம் உள்ளவர்கள். இப்போ அந்த பலம் உள்ளவர்களுக்கு நான் போஜனம் கொடுக்கணும், நீங்கள் இன்னும் நீங்க பால் உண்கிறவர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். எதை குறித்து சொல்லுகிறார்கள்னா, அவர்களிடத்திலே மாம்ச சிந்தை, மாம்சத்திற்குரிய காரியங்கள் காணப்படுகிறது. அவர்களிடத்திலே பொறாமை, வாக்குவாதங்கள், பேதகங்கள் எல்லாம் காணப்படுகிறது. இந்த பலவீனங்கள், இந்த பாவ சுவாப பலவீனங்கள், மாம்சத்திற்குரிய காரியங்கள் உங்களிடத்தில் காணப்படும் பொழுது உங்களுடைய ஆத்துமா பலவீனமாக இருக்கும். இவைகளில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீங்கள் விடுதலை ஆகும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். நம்முடைய ஆத்துமா பலப்படும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு, நீங்க வருத்தப்பட்டு நீங்க பாரம் சுமக்கிறீர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். என்ன இளைப்பாறுதல்? உடைய ஆத்துமாவில நான் இளைப்பாறுதல் தருவேன். நீங்க பாவத்தோடு வருத்தப்பட்டு பாவத்தோடு இருக்கிற எல்லா மனுஷரும் பலவீனம் தான். நம்மிடத்துல என்ன பாவங்கள் சுவாபங்கள் காணப்படுகிறதோ, நான் கர்த்தருக்கு முன்பாக பலவான் என்று நம்ம சொல்லவே முடியாது. நான் பலவீனன் தான். அந்த பலவீனத்தோடு நாம கர்த்தரிடத்துல பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துவார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் சாந்தமும் தாழ்மையுமா இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை நாம் சுமந்து நாம் பலவீனர்களாய், பலனற்றவர்களாய், மாம்சத்துக்குரியவர்களாய் நாம் இருந்து விடாதபடிக்கு கர்த்தரிடத்திலே போகும்போது, இயேசுவினிடத்திலே போகும்போது நம்முடைய பாவங்களை நம்ம அவரிடத்திலே இறக்கி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மன்னிக்கப்படும் பொழுது ஒரு புது பலன் கர்த்தர் நமக்கு தருவார். அவர் நமக்கு வைத்திருக்கிற அனுப்பின பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் தருவார். அப்பொழுது நம்முடைய ஆத்துமா பலப்படும். அந்த ஆதி திருச்சபையுடைய நாட்களில் அப்போஸ்தலர்களின் மேல் இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே நம்ம வாசம் பண்ணுகிறார். நாம் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி போகும் பொழுது உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். எது வழி, எந்த வழி பரலோகத்திற்கு ஏதுவான வழி, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழி, அவர் பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதியிருக்கிறது. அவருக்கு கீழ்ப்படிந்து, அந்த பரிசுத்தாவியானவருக்கு கீழ்ப்படிந்து, அந்த பரிசுத்தாவியானவர் வாஞ்சையாய் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆத்துமாவிலே நாம் பலனடைய முடியும். நாம் சோர்ந்து போகிற பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். தாவீது சொன்னது போல, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். தாவீதுக்கு நேர்பட்ட எந்த சூழ்நிலையிலும், அவருக்கு எதிராக வந்துட எந்த சூழ்நிலையும் அவன் பயந்து போகாதபடி கர்த்தரை தேடினதினால் அவன் ஆத்துமாவை அவர் தைரியப்படுத்தி அவனுக்கு எதிராக போராடுகிற எல்லா மனுஷர்களுடைய கையிலிருந்து அவனை தப்புவித்து அவனை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆத்தும பலனை கொடுத்து நம்மை தைரியப்படுத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நான் பயந்து இருக்கிறீர்களா? பலவீனத்தோடு காணப்படுகிறாரா? எந்த பாவ சுவாபத்தை விட்டுவிட முடியாதபடி, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு பாவ சுவாபங்கள் நம்மிடத்திலே இருந்து நம்மை பலவீனப்படுத்தி கொண்டால் இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்திலே அர்ப்பணிப்போம். அப்பா, என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரி
அங்கீகரித்து என்னை பலப்படுத்தும், என்னை தைரியப்படுத்தும், உமக்கு முன்பாக வந்து நிற்க என்னை பாக்கியம் உள்ளவர்களாய் மாற்றும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அத்தகைய பலத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவார். ஜெபிப்போம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கும் துதிக்கும் பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். எல்லா கனத்துக்கும் பாத்திரரே உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் அப்பா நீர் எங்களை பலப்படுத்துகிறவர், எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துகிறவர் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களை, எங்கள் பாவங்களை மறைக்காமல் உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிடும் பொழுது எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை பலவான்களாய் நீர் மாற்றும். எங்கள் ஆத்துமாவை நீர் தைரியப்படுத்தி தேவரீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எதை குறித்தும் நாங்கள் கவலைப்படாதபடி, கலங்காதபடி, பயப்படாதபடி ஆண்டவரை தெளிந்த சிந்தை உள்ளவர்களாய் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் எங்களை நிறைத்து அப்பா எங்களை பலனடைய செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எங்கள் தாழ்வுகள், சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்குங்கப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.